என்னது 19 வயசுல 1000 கோடி சொத்து இருக்கா? யாரா அந்த பையன் அப்படின்னு கேட்டா, நான் தான் அந்த பையன் சொல்றாரு ஜெப்டோ நிறுவனத்தோட ஃபவுண்டர்ஸ் ஆதித் பலிச்சா அண்ட் கைவல்யா வோஹ்ரா. நமக்கு தேவைன்னு ஒண்ணு இருந்தா தேடல் வரும். அந்த தேடல்ல சில கண்டுபிடிப்புகள் உருவாகலாம். ரொம்ப தேவையான நேரத்துல சரியா நமக்கு கிடைச்சா அந்த கண்டுபிடிப்போட வேல்யூவே வேற மாதிரி தான். ரெட் பஸ், ஸ்விக்கி, ஓலா இப்படி டே டு டே லைஃப்க்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இந்த ஐடியால உருவாக்கப்பட்ட ஜெப்டோ ஆப்பும் இந்த சக்சஸ் லிஸ்ட்ல சேர்ந்திருக்கு. இந்த நண்பர்கள் துணிஞ்சு மும்பைல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து முயற்சி பண்ணிருக்காங்க. அப்போ மெடிசின்ல இருந்து ஃபுட் வர டோர் டெலிவரி இருக்கு. பட் அத்தியாவசியமான மளிகை பொருட்களுக்கு டோர் டெலிவரி இல்லன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதையே தொழிலா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசனை பண்றாங்க. கொரோனா பீக்ல இருந்த டைம்ல இதோட தேவையும் அதிகமா இருக்குன்னு புரிஞ்சு அக்கம் பக்கத்துல ஃபர்ஸ்ட் டெலிவரி பண்றாங்க. மும்பைல உள்ளூர்ல கடைகள்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா டெலிவரி பண்ற கிரானா கார்ட் அப்படிங்கிற சைட் ஆரம்பிக்கிறாங்க. 2021 அப்புறமா கிரானா கார்ட் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் ஜெப்டோ ஆப்பா மாறுது. அந்த ஆப்பை லான்ச் பண்றாங்க. லாக்டவுன் டைம்ல இவங்களோட தேவை அபரிமிதமா போக இவங்களோட வளர்ச்சியும் அமோகமா இருந்துச்சு. ஐஐஎஃப்எல் வெல்த் ஹூரன் இந்தியா ஒவ்வொரு வருஷமும் வெளியிடுற பணக்காரங்க லிஸ்ட்ல ரீசெண்டா இவங்க பேரும் சேர்ந்து. கொரோனா மாதிரி பேண்டமிக் பல பேரை ஏழையாக்கிருக்கு. ஆனா இது போல எல்லா தேவைகளையும் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்த பலரையும் கோடீஸ்வரர்களாவும் ஆக்கியிருக்கு. தேவையான நேரத்துல கொடுக்கப்படும் சேவைக்கு மதிப்பு அதிகம் தான் இல்லையா?